மைசூர் பாக்கு பத்தி நான் சொல்ல முடியாதுமா, அது ஐயா அவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியுமா? அது முடியாது. வேகத்துல ஒரு பிடி பிடிக்கிறாங்க. மைசூர் பாக்கு அது எப்படி பெண் விடுதலையா மண் விடுதலையா அப்படின்னா இதுக்கு ஜோசியம் தான் பார்க்கணும், முடியாது. ஆனா நல்ல செய்திகளை கொண்டாந்துருக்காக பாருங்க. எவ்வளவு பெண் விடுதலைக்காக யோசிச்சு இவர் ஏதோ சொன்னாரு, வீரர் வரவை பத்தி, தாதா பையனை உருவச்சு பிறக்கணும், ஒவ்வொரு பெண்ணுடைய வயிற்றுலையும் தாதா பையனை உருவச்சு பிறக்கணும்னு சொன்னார். நல்ல கருத்து. இந்த பட்டிமன்றத்தில் இப்படித்தான் பழிஞ்சுன்றதுக்குள்ள தள்ளி தூக்கி போட்டு போயிடுவான். அது மாதிரி ஒரு சொன்னாரு. அது என்ன செய்யுது, யாருக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் பிறக்கும்? ஆணு அடிமை பெண்ணு அடிமை நடக்குமா? அங்க என்னையா வீரம் இருக்கும் அப்படின்னு கொண்டாந்து போட்டு நல்ல அதை பேச தெரிஞ்சவங்க இல்ல உருட்டி விட்டுருவாங்க, எதையும் உருட்டி விட்டுருவாங்க. கஷ்டம் தான் இது. இதுக்கு சரி கட்டணும் யாரு? பாரதி பாஸ்கர் தான். வாங்க வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சக பேச்சாளர் பெருமக்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய தோழி சுமதி பேசுற போது ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்து, 2 பேர் காட்டுக்கு போய் டென்ட் அடிச்சு தங்கினாங்க, தூங்கிட்டாங்க. பாதி ராத்திரியில ஒருத்த இன்னொருத்தனை எழுப்பி, அங்க மேல பாரு வானமும் நட்சத்திரமும் தெரியுது, இத பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னா இவன் சொன்னா, இதை விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் இந்த உலகம் எவ்வளவு பெரியது என்று தெரிகிறது, இதை மெய்ஞான ரீதியாக பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று தெரிகிறதுன்னு சொல்லிக்கிட்டே போன. இவன் சொன்னா, அடப்பாவி, நடுராத்திரியில எவனோ டென்ட்டை கிளப்பிட்டு போயிருக்கான், உனக்கு அதுவே தெரியல, விஞ்ஞான மெய்ஞானம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? சுமதி அழகா பேசினாங்க. ஆனா மாமியாருக்கும் வீட்டுல வந்த மனைவிக்கும், தாய்க்கும் மனைவிக்கும் இடையில சண்டை வந்தா கணவர்கள் சிகரெட் பிடிக்க போயிடுறாங்கன்ற வருத்தத்துல சொல்றதுக்கு இடம் இது கிடையாது. இங்கே நாம் பேச வந்தது, பாரதி வாழ்ந்த கால சூழ்நிலையில் அவனுடைய மனத்தில் முதலிடம் பெற்றது எது? இன்றைக்கு இருக்கின்ற பெண்ணடிமை சூழ்நிலையை மாற்றுவதற்கான சிந்தனைகளை விதையாக்க வேண்டிய மேடை அல்லது. பாரதி என்ன சொன்னான், அவனை ஆதாரமாக வைத்து பேச வேண்டிய பேச்சு இது. பாரதியினுடைய மனம் கவர்ந்தது எது என்பதை பாரதி ஒரு சார்ட்டரா கொடுக்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்னப்பா சொல்லுவ, எனக்கு வேண்டியது எது என்பதை பாரதி சொன்னான். முதல்ல வேண்டியது எது? நீங்க சொன்ன பாடல், பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு மறவருக்கும் குறவருக்கும் விடுதலை. இதுதான் முதல். இது எனக்கு கிடைத்தால் என்ன கிடைக்கும்? 2வது, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. இது 2வது. முதலில் வேண்டுவது எனக்கு மண் விடுதலை, 2வது இந்த மண்ணில் ஏழை இன்னும் அடிமைன்னு எவனும் இல்லாது அனைவரும் ஒன்றாய் வாழ்கின்ற சொர்க்க பூமியாக இந்தியா ஆக வேண்டும். இது 2வது. இது 2ம் வந்தாதான் 3வதா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம், எந்த நாளும் தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிக சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில. இது 3வது. அவன் வைத்த அவனுடைய சார்ட்டர் படி, அந்த விஷ் லிஸ்ட் படி, முதலில் மண் விடுதலை அமைந்தால்தான் இந்த தேசத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கான மரியாதை கிடைக்கும். அவர்களுக்கான மரியாதை கிடைத்தால் பெண்களுக்கான விடுதலை வரும். எனவே அடிப்படை மண் விடுதலை என்று பாரதி நினைத்தார். இதுதானே செய்தி. பாரதி வலிமை சேர்ப்பது தாய் முளைப்பாலடான்னு பாடி இருக்கலாம். ஆனா அதே பாரதி தான் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நனி சிறந்தனவேன்னு தாய் நாட்டை தாய் போல நேசிக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்தியர்களுக்கு வைத்ததே பாரதி தானே. பாரதியனுடைய வாழ்நாள் சாதனை என்று பட்டியல் போடுகிற போது முதலிலே நீங்கள் அவரை சொல்லுவது அவர் ஒரு தேசிய கவி என்றுதான்.
இந்த தேசத்துக்காக பாடிய தேசிய கவி என்றுதானே பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றீர்கள். பாரதியினுடைய பார்வையிலே பெண் விடுதலை என்பது இந்த தேசத்தின் விடுதலையோடு கிடைக்கின்ற ஒரு செய்தி என்ற அளவிலே பாரதி பார்த்தார். இந்த நாட்டிலே வாழ்ந்த தேச பக்தர்களுக்கான அடையாளத்தை தமிழர்களுக்கு கொடுத்தது பாரதி இல்லையா? ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. 1911ஆம் ஆண்டு ஆஷ் துரையினுடைய கொலை வழக்கு நடந்தது. அந்த வழக்கிலே வாஞ்சிநாதன் வண்டிக்குள்ளே ஏறினான், புகை வண்டிக்குள்ளே. ஆஷ் துரையை சுட்டுக் கொன்றான், தன்னைத்தானே சுட்டுக் கொண்டான். அந்த இடத்திலே வாஞ்சிநாதன் மறைந்து விட்டான். வாஞ்சிநாதனுடைய உடைமைகளை சோதனை போட்டால் அந்த புகை வண்டிக்குள்ளே ஏறுவதற்கான டிக்கெட்டை வச்சுட்டு வாஞ்சிநாதன் உள்ளே ஏறி இருக்கான். தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறக்க போகிறோம் அவனுக்கு தெரியும். நான் மரணம் செய்தாலும் இந்த தேசத்துக்கு போய் சேர வேண்டிய அந்த பணத்தை நான் தள்ளி வைக்க மாட்டேன் என்று வாஞ்சிநாதன் நினைத்தானே. அவனுடைய சட்டை பையிலிருந்து கிடைச்சது 2 விஷயம். ஒன்னு இந்த டிக்கெட், 2வது இன்றைக்கும் கூட நம்முடைய ஆவண காப்பகத்திலே இது இருக்கிறது, உங்களில் யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். அவன் தன்னுடைய சட்டை பையிலே வைத்திருந்தது பாரதி எழுதிய ஒரு பாடலை, மரவன் பாடல் என்று பாரதி எழுதின பாடலை சட்டை பையிலே வைத்தான். மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வலியும் வேல்வலியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, கண்ணங்கரிய இருள் நேரம் புயல் காற்றும் மழையும் வந்து சேரும், சின்ன கரிய துணியாலே எங்கள் உடலெங்கும் மூடி நரி போலே சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். பாரதி எழுதினானே அந்த பாடலை தன்னுடைய சட்டை பைக்குள்ளே வாஞ்சிநாதன் வைத்திருந்தான். வாஞ்சிநாதன் செய்த வன்முறையின் மீது பாரதிக்கு உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் வாஞ்சிநாதன் மாதிரி இந்த தேசத்துக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொடுத்தது பாரதியினுடைய பாடல் இல்லையா? இந்தியாவின் தேச பக்தர்களுக்கு முகத்தையும் முகவரியும் கொடுத்தது பாரதியின் பாடல். காந்தி மேல் அப்படிப்பட்ட மதிப்பு, அப்படிப்பட்ட மிகப்பெரிய மதிப்பு. வாழ்க நீ எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்கன்னு எழுதினா. ஆனா அந்த பாரதி அதே காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினா. அது கேள்விப்பட்ட செய்தி. ஸ்ரீமான் காந்தி அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கடற்கரையிலே உரையாடினதை நான் கேட்டேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துகின்றேன். இப்படிக்கு சுப்பிரமணிய பாரதி. பின்குறிப்பு: ஆனால் எந்த ஆங்கிலேயரை எதிர்த்து நீங்கள் போராடுகின்றீர்களோ அந்த ஆங்கிலேயருக்கு சொந்தமான ஆங்கில மொழியிலா நீங்கள் பேசி இருக்க வேண்டும். உங்களுடைய தாய்மொழியான குஜராத்தியிலோ அல்லது இந்த தேசத்துக்கு பொது பாஷையான ஹிந்தியிலோ நீங்கள் பேசி இருக்கலாமே. இவ்வளவு தூரம் அன்பை கொட்டிய காந்தியிடம் பாரதி இதை கேட்டான். காந்தி பதில் எழுதினார். அவருடைய பெருந்தன்மை எவ்வளவு பெரியது. ஸ்ரீமான் சுப்பிரமணிய பாரதி அவர்களே, உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் நான் பேசினால் என்னுடைய தாய்மொழியான குஜராத்தியிலோ இந்தியிலோ தான் பேசுவேன். பின்குறிப்பு: காந்தி எழுதின கடிதத்தில் பின்குறிப்பு. ஆனால் இந்த செய்தியை எனக்கு எழுதிய கடிதத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்க வேண்டும். நம்பால விட்டுருவாராத பதில்: ஸ்ரீமான் காந்தி அவர்களே, உங்களுடைய கடிதத்தை கண்டேன். நீங்கள் சொல்லுவதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மற்றவர்களினுடைய செய்கையை விமர்சித்து நான் காட்டமாக எழுதும் போது என் தாய்மொழியை நான் பயன்படுத்துவேன். அவனுடைய உள்ளத்துக்குள்ளே குமரிக் கொண்டிருந்த தேச பக்தி என்கின்ற பெருஞ்சுடரின் ஒரு பகுதியாகத்தான் பெண் விடுதலை என்பது இருந்தது என்பதை சொல்ல வருகின்றேன். பாரதி எத்தனை பெரிய புரட்சிகளை செய்திருக்கின்றான். அந்த காலத்தில் வங்காளிகளை விஞ்சிய தேசபக்தர்கள் கிடையாது என்று பெயர். வங்காளிகள் தான் தேசபக்தி என்கின்ற அந்த இயக்கத்தை துவக்குவதற்கு காரணமானவர்கள். எனவே வங்காள மொழியிலே இந்த தேச விடுதலையை பற்றி பேசுவதற்காக 4 பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்தன. தமிழிலே இப்படி ஒரு பத்திரிகை இல்லாதது தமிழனுக்கு அவமானம் என்று இந்தியா என்ற பத்திரிகையை பாரதி ஆரம்பித்தார். இந்த காலத்துல பத்திரிகை ஆரம்பிக்கிறவங்க வாங்குற அடியே நமக்கு தெரியும். பாரதி வாங்கின அடி சாமானிய அடியா? ஆனாலும் தேசபக்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்திரிகை என்னங்க நினைப்பா?
சந்தா யார் யார் கொடுக்கறாங்களோ எல்லார்ட்டையும் வாங்கணும். இதுதானே பத்திரிக்கை ஆரம்பிக்கிறவன் நினைப்பான். பாரதி சொல்றான், சந்தா கட்டுங்கள் என்னுடைய இந்தியா பத்திரிகைக்கு. எப்படி? அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டுக்கு 50 ரூபாய், ஜமீன்தார்களுக்கு ஆண்டுக்கு 30 ரூபாய், ஏனையவர்க்கெல்லாம் 3 ரூபாய். எப்படிப்பட்ட குழந்தை கோப கனல் அவனுடைய மனத்திலே இருந்தால், இந்த தேசத்திலே வாழ்ந்து பிரிட்டிஷ் சர்க்காரிடம் வேலை செய்கிறவர்கள் என் பத்திரிகையை படிக்க வேண்டாம் ஒரு பத்திரிகை ஆசிரியர் நினைத்தார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட தேச பக்தி என்கின்ற கனல் அவனுக்குள்ளே இருந்தது. கடவுளை வேண்டிக்கிறவங்க நம்ம எல்லாம் என்ன வேண்டிப்போம்? எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, நான் நல்லா இருக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்க கூடாது, இப்படிதான் நம்ம வேண்டிப்போம். பாரதி எழுதுகிறான், கணபதி ராய நவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. எதற்காக கணபதியை வணங்குகின்றேன் என்றால், இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைக்கணும்னு. பாரதி வேதங்களிலே மிகப்பெரிய தேர்ச்சி கொண்டவன். ரிக்வேதத்திலே ஸ்ரீ கிருஷ்ண சோஸ்திரம் என்று இருக்கிறதை எடுத்து பாரதி கையாள நினைக்கின்றான். அந்த வேதத்திலே இருக்கிற சோஸ்திரத்தில், கிருஷ்ண பெருமானே என்னுடைய வீடை காப்பாற்று, என்னுடைய மாடு மனைகளை காப்பாற்று, மக்கள் சுற்றத்தை காப்பாற்று என்று இருந்த அந்த பிரார்த்தனையை பாரதி ஸ்ரீ கிருஷ்ண சோஸ்திரம் என்ற அதே பெயரில் தன்னுடைய பாடலாக எழுதுகின்றான். நீங்க வச்சிருக்கிற பதிப்புல அந்த பாட்டினுடைய பெயர் மாறி இருக்கும், அது பதிப்பாளர்கள் வசதிக்காக மாற்றி போட்டது. ஆனால் பாரதி எழுதிய என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றெமதென்னை கை விலங்குகள் போகும், என்றெமதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று பாரதி ஸ்ரீ கிருஷ்ண சோஸ்திரம் என்ற தலைப்பிலே இதை போடுகின்றார். தேசபக்தி செம்மல் செக்கிழத்த நம்முடைய சிதம்பரனார் அவருடைய உயிர் ஜோதி அணைகின்ற அந்த கடைசி நிமிஷத்தில் இன்னமும் கூட சுதந்திர இந்தியாவை பார்க்காமல் நான் சாகிறேனே என்ற மன கொந்தளிப்போடு உயிர் விடுகிற போது தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு, என்று தனியுன்ற பாரதியினுடைய பாட்டை பாடுன்னு கேட்டு அந்த பாடலை கேட்டவாறே இந்த பூமியிலே உயிர் துறந்தாரே, அந்த பாடலுக்கு இருக்கிற சக்தியை யோசித்து பாருங்கள். பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிடப்போமோ, இந்த வரங்களை எனக்கு கொடுக்காவிட்டால் வீர சிகாமணி நீ ஆரியனோ என்று கிருஷ்ண பரமாத்மாவை பாரதி கேட்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண சோஸ்திரம் என்று எழுத ஆரம்பித்து, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலனா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே நீ ஆரியனோ என்று கேட்கிறார் என்று சொன்னால், அவருடைய நெஞ்சத்திலே வீசிக்கொண்டிருந்த அந்த விடுதலை கனலினுடைய சக்தியை நினைத்து பாருங்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, நம்முடைய நாட்டிலே தமிழர்களுக்கு என்று தேசபக்தி வந்தது என்று சொன்னால் அது சுப்பிரமணிய பாரதியின் காரணமாகத்தான். அதை மறுக்க முடியாது. இந்த நாட்டுக்காக தாயா லாலா லஜபத் ராய் அந்தமானுக்கு போய் செத்து விழுகின்ற நிலையிலே திரும்பி வந்தார் என்று எந்த தமிழனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? பாரதி எழுதினார். லஜபதி ராய் அந்தமானுக்கு கப்பலிலே போகின்றார். போகிற போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று பாரதி இங்கிருந்து கவிதை எழுதினார். லஜபதி ராய் புலம்பல் என்ற அந்த கண்ணியிலே எத்தனை ஜென்மங்கள் இருட்சிறையில் இட்டாலும் தத்து புனல் பாஞ்சாலம் தன்னில் இட்டால் மகிழ்வேன் என்று லஜபதி ராய் எழுதினார் என்று பாரதி எழுதினார் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள் மீது அவருக்கு இருந்த மிகப்பெரிய பக்தி என்ன? அவருடைய பிரம்மாண்டமான தேசபக்தி எத்தனை பெரியது! பாஞ்சாலி சபதத்தை எழுதினாரே, பாஞ்சாலியை பெண் அடிமை தலையிலிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு சக்தியாக பாரதி பார்த்ததை காட்டிலும் இந்த பாரத தேச அன்னையையே பாஞ்சாலியாக பார்த்து எழுதியதுதான் அதிகம். நாட்டை வைத்து இழந்து விட்டான் தருமன், கதை சொல்லுகின்ற பாரதி தடம் மாறி போய் நாட்டு மாந்தரெல்லாம் தன் போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார், காட்டு உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்களேனும் நாட்டு ராஜ நீதி மனித நன்கு செய்யவில்லை, ஓரம் செய்திடாமே தரும துருதி கொன்றிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் ஆழ்த்திடாமே, ஊரை ஆடும் உரைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை என்று இந்த உலகத்தில் பல நாடுகளில் நடக்கின்ற அரசியல் அராஜகங்களை பற்றி புலம்பினார் என்று சொன்னால், புதிய ரஷ்யாவுக்கு விடுதலை கிடைத்தது என்று இங்கிருந்து ஆனந்த கூத்தாடினார் என்று சொன்னால், மாஜினியனுடைய சபதத்துக்கு இங்கிருந்து வாழ்த்து சொன்னார் என்றால், அறத்தினால் வீழ்ந்து விட்டாய் என்று பெல்ஜியத்தை வாழ்த்தினார் என்று சொன்னார், இந்திய விடுதலை மாத்திரமல்ல, உலகில் எங்கெங்கெல்லாம் அடிமை தலைகள் இருக்கின்றனவோ அத்தனை இடங்களிலும் சுதந்திரம் வர வேண்டும்.
என்கின்ற விடுதலை கனலை சொன்னாரே பாரதி, அது அவருடைய முதல் கனா, ஆசை, ஆன்ம வேள்வி. அது கிடைத்த பின்னாலே அடுத்த பின்னால் பெண் விடுதலை வரும் என்பது பாரதியினுடைய கனவு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். என்ன ஆவேசம்யா! பாஞ்சாலி சபதம் ஒண்ணு போதாதா? அதை வச்சு பாருங்களேன், எத்தனை செய்தி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஸ்ரீ கிருஷ்ண ஸ்தோத்திரம். அது ஏன் அந்த பாட்டுக்கு மேல இந்த தலைப்பு போட்டான்றது அது ஒரு வினாக்குறி. அந்த காலத்தில் சிஐடி டிபார்ட்மெண்ட் உடனடியா சர்க்காரு போயிடும். அவங்களை ஏமாத்துறதுக்காக மேல ஸ்ரீ கிருஷ்ண ஸ்தோத்திரம்னு போட்டுட்டான். போட்டுட்டு கீழே இதை எழுதிட்டான். ஏன்னா அவங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ண ஸ்தோத்திரம்னு ஏதோ சாமியார் பாட்டு பாடலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க, சாமி பாட்டுன்னு. ஆனா என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம்னு கீழே ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் போயிருச்சு, சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருச்சு. இதெல்லாம் நம்ம ஆட்கள் அதில் விட்டு கொடுக்க மாட்டான்ல. அதனால அவங்க சொல்றாங்க இந்த பாட்டு. அப்புறம் காந்தி மீது இருந்த மரியாதை, நல்ல செய்திகள், அருமையான செய்திகள், எல்லாம் ஒரு ஆவேசம். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு இந்த மாதிரி வரணும். மச மசன்னு பேசினா யாரு கேப்பா? இல்லைங்களா? இருக்குங்க, அது எப்படி இருக்குங்க, இது இப்படி இருக்குங்க அப்படின்னா அது ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து பேச வேண்டிய பேச்சு. மேடைக்கு வந்தாச்சுன்னா பேசணுமா இல்லையா? அவர் என்ன தலைவர் தொடங்கினாரோ பின்னாடி இவ என்ன குறைச்சா விட்டாங்க. சிவகுமார் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க சிவகுமார், வாங்க. வானவில் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த பெரியோர்களே, மேடையில் வீற்றிருக்கிற சான்றாண்மைக்குரிய நடுவர் அவர்களே, ஏனைய பேச்சாளர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற பாரதி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்பு சகோதரி பாரதி அவர்கள் எப்பொழுது பேசினாலும் நான் ரசித்தும் கேட்பேன், கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கேட்பேன். ரசித்து கேட்பதற்கு காரணம், அவர் பேச்சினால் நம்மை எல்லாம் அப்படியே மயக்கி விடுவார். எச்சரிக்கையாக கேட்க வேண்டியதன் காரணமும் அவர் பேச்சினால் நம்மை எல்லாம் மயக்கி விடுவார் என்பதுதான். தப்பி தவறி என்னைக்காவது ஒரு நாள் அவர் தெய்வமே இல்லைன்னு பேசினார்னு வைங்க, உண்மைதான், அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு தெய்வத்தையே நம்ப வச்சிருவார். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த டெலிவரி இருக்குதே, அது ஒரு பவர்ஃபுல் டெலிவரி. நான் மருத்துவமனையில வேலை செய்யறேன், அதனால டெலிவரி பத்தி நான் சொன்னா சரியா தான் இருக்கும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மண் விடுதலை தான் பாரதிக்கு பெரிதும் விருப்பம். பாரதி போல ஒரு உண்மையான தேசபக்தன், ஒரு நல்ல மனிதன், இந்த நாடு வெள்ளையினிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அன்று விரும்பியதில் என்ன பெரிய வியப்பு இருக்கிறது, என்ன செய்தி இருக்கிறது? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தா கூட, அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலே நம்ம இளைஞன் நானு திருப்பிக்கிறான். அது தோக்க போற விளையாட்டுக்கு. அதுவும் ஜெயிச்சாச்சுன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான். உண்மையாகவே மகாகவி பாரதி இந்த மண்ணை நேசிக்கிறவன். அன்றைக்கு சமூக சூழலே இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான், எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. எனவே அந்த சமுதாயத்தினுடைய அந்த சூழலினுடைய தாக்கம் பாரதி விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவன் மீது ஏற்பட்டிருக்கும். ஆனா பெண் விடுதலைக்கான சூழ்நிலை அன்னைக்கு கிடையாது. ஏன் இன்னைக்கே முழுக்க வரலன்ற நிலையில, அன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலே இல்லாத நிலையிலும் சமுதாயத்திலேயே ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெண் விடுதலை பாடல்களை எழுதியிருக்கிறானே. ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது மகாகவி பாரதிக்கு இந்த நாடு நினைவுக்கு வருகிறது என்கிற கருத்தை சொன்னார்கள். பாரதிக்கு இந்த நாட்டை நினைக்கிறப்ப கூட ஒரு பெண் நினைவுக்கு தான் வருது. இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேரு. ஏன் பேரு? பரதன்கிற அரசன் ஆண்டா, அதனால இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேரு. பரதன் யாரு? பாரதி சொல்றான், சகுந்தலை பெற்ற பிள்ளை,
சிங்கத்தினை தட்டி விளையாடி நன்று உகந்ததோர் பிள்ளை நம் பாரத ராணி ஒளியுறவே பெற்ற பிள்ளை. சகுந்தலை பெற்ற பிள்ளையா? இந்த இடத்துல பாரதி ஒரு மரபையே மாத்திட்டான். பொதுவா யாரையாவது சொல்றதா இருந்தா அவங்க அப்பா பேரை சொல்லி அவர் பையன்னு தான் சொல்லுவோம், அம்மா பேரை சொல்லி சொல்ல மாட்டோம். இப்ப வேணாலும் அப்படி வந்துருச்சு, அம்மா பேரை போட்டுக்கலான்னு. இப்ப பொதுவாவே நிறைய பேர் அம்மா பேரை சொல்லி தான் பொழப்பு நடத்துறான், அது வேற. ஆனா பாரதி காலத்துல அது மாதிரி இல்ல. அவன் எப்படி பாடி இருக்கணும்? துஷ்யந்தன் பெற்ற பிள்ளைன்னு பாடி இருக்கணும். பாரதி பாடல. ஏன்? இந்த சகுந்தலையோடு பழகி இவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு பிறகு பொறுப்பு இல்லாமல் மறந்து போன ஒரு ஆணை பற்றி பாடுவதை விட தனி ஒரு பெண்ணாக இருந்து அந்த பிள்ளையை வீர புதல்வனாக வளர்த்து காட்டி அந்த பெண் தான் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட வேண்டியவள் என்கிற காரணத்தினால் இந்த நாட்டை பற்றி நினைக்கிற பொழுது கூட மேன்மை தங்கிய பெண்ணை பற்றிய சிந்தனை பாரதிக்கு வருகிறது. ஏதோ தையலை உயர்வு செய்ய நம்ம சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போலங்க. ஒரு சின்ன முயல் குட்டிய நாலா பக்கமும் பெரிய பெரிய பீரங்கிகள் நின்று கொண்டு சுட்டு தள்ளுவது மாதிரி இந்த நாட்டில் பெண்களையும் பெண்மையையும் நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள், கலாச்சாரங்கள், மத குருமார்கள், தனி மனிதர்கள் போட்டு மிதி 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 என்று மிதித்த கொடுமையை மிகப்பெரிய மனிதநேயம் கொண்ட பாரதியால் பொறுக்க முடியவில்லை. தையலை உயர்வு செய்ய எழுதுறான். நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் எடுத்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கால் மேல கால் போட்டுக்கிட்டு நம்ம தாத்தா உட்கார்ந்துருப்பாரு, பக்கத்துல கொஞ்சம் அடக்க ஒடுக்குமா நம்ம பாட்டி உட்கார்ந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் எட்டயபுரத்திலே ஒருவன் புகைப்படம் எடுத்துக்கொண்டான். தன் மனைவியை நாற்காலியில் உட்கார வைத்து பக்கத்திலே இவன் நின்று கொண்டான். பிறருக்கு சொல்பவன் அல்ல, உண்மையிலேயே தையலை உயர்வு செய்தவன் பாரதி. ரொம்ப அழகா எழுதினாங்க. நம்முடைய சம்பிரதாயங்கள், தனி மனிதர்கள், நம்முடைய சடங்குகள் இதெல்லாம் பெண்ணை என்ன பாடுபடுத்துதுன்னு. ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்றானா, நீயும் நானும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய். உன் இனத்து கற்புக்கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான், என் இனத்து அயோக்கியர்கள் பற்றி தெரிந்திருந்தும் அமைதியாய் இருப்பாய். நீ எனக்கு இருப்பதை யாரும் கேட்டால் ஒழிய சொல்வதில்லை நான், நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து அறிவிக்க வேண்டும். நீ எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை. இந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் பாரதி சக்கரவர்த்தினி என்கிற பத்திரிகையினுடைய துவக்கம் இருக்கிறதே, மோட்டோ, இந்த பத்திரிகை நடத்துவனுடைய லட்சியம், அதில் என்ன எழுதுகிறான்? தமிழ்நாட்டு மாதர்களின் அபிவிருத்திக்காகவே அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு வரும் மாதாந்திர பத்திரிகை என்று போடுகிறார். ஆனா அந்த பத்திரிகையில பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜியினுடைய வரலாறு எழுதுறான், புத்தருடைய வரலாறு எழுதுறான், சுவாமி விவேகானந்தருடைய வரலாறு எழுதுறான். ஒரு அம்மா தான் போய் கேட்கிறாங்க, நீங்க என்ன பெண்களினுடைய முன்னேற்றத்திற்குன்னு சொல்லிவிட்டு இந்த சாமியாரா போனவங்க கதையெல்லாம் நீங்க எழுதிருக்கீங்க, என்ன காரணம்? மகாகவி பாரதி சிரித்து விட்டு சொல்லுகின்றான், இவர்களெல்லாம் இந்த நாட்டிற்கு உன்னதத்தை கொடுத்த வீர புருஷர்கள், இவர்களை பற்றிய வரலாறுகளை பெண்களின் நெஞ்சிலே பதித்தால் அவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆண் மக்களை நீங்களும் இப்படி ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள். இந்த மண் விடுதலை அடைவது வீர புருஷர்களின் கைகளில் இருக்கிறது, ஆண்கள் எல்லாம் வீர புருஷர்களாவது பெண்களின் கைகளில் இருக்கிறது. அதனால் தான் இப்படி எழுதுகிறேன். காந்தி ஸ்ரீமான் காந்தினுக்கு மரியாதையோடு சொல்லுகிறவன், வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மான்னு பேசுறான். ஆனா அந்த காந்தியடிகள் பெண்மைக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்றப்போ பாரதிக்கு கோபம் வந்துருது. நவஜீவன் ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒருத்தர் கொடுக்கிறார். அதாவது இந்த நாட்டில் இளம் வயதிலேயே விதவிகளான பெண்கள், 1 வயதுக்கும் குறைவாக இருக்கிறவர்கள் 1014 பேர், 15 வயசுக்கும் கீழே விதவைகளாகி போய்விட்ட பெண்கள் 3.5 லட்சம் பேர், இதுல 5 வயதுக்கும் குறைவான விதவைகள் 80,000 பேர். இந்த கருத்தை காந்தியடிகள் எடுத்துக்கொண்டு இதற்கு விளக்கம் தருகிறார். ஆண்கள் எல்லாம் மறுமணம் செய்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டால் இந்த விதவைகளின் எண்ணிக்கை குறையும் காந்தி எழுதிட்டார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசுக்கு மேல மனைவி இறந்துட்டா ஆண்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறப்போ இவங்களுக்கு வயசாகி போயிடுது, இவங்க செத்துடுறாங்க, அதனால இளம் விதவைகள் அதிகமாகி விடுகிறார்கள், எனவே ஆண்கள் மறுமணம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எழுதுற காந்தியடிகள். பாரதி பார்த்தான், காந்தியடிகள் இந்த விஷயத்தில் மழுப்புகிறார்னு எழுதுறான்.
பெண் விதவைகள் குறைவதற்கு வழி கேட்டால் ஆண் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாவதற்கு காந்தியடிகள் வழி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற இந்த கருத்து பயனற்றது, உதவாததுன்னு எழுதுறான். சுவாமி விவேகானந்தர் பாரதி எப்படி கொண்டாடுறவன், புரட்சி துறவின்னு பேசுகிறவன், மதிக்கிறவன், வழிபடுகிறவன். சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்? விதவைகளுக்கெல்லாம் மறுமணம் செய்யறதுன்றது நம்முடைய விகிதாச்சாரப்படி, ஆண் பெண் விகிதாச்சாரப்படி பார்த்தா அந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலன்னு பாரதி உன்னை கோபமா எழுதுறான். இவர் இந்த விஷயத்திலும் இவருடைய சாமியார் புத்தியை காட்டுகிறார். சக்கரவர்த்தி பத்திரிகையில் பாரதி எழுதுகிறான், சக்தி ஸ்வரூபங்களாக இருக்கிற மாதர்களை அறியாமை என்கிற பேரிருளேயே வைத்துவிட்டு ஸ்வராஜ்யம் ஸ்வராஜ்யம் என்று கூக்குரல் இடுவதை போல அறியாமை என்ன இருக்கிறது அப்படின்னு. பர்மா தேசத்து பெண்கள் அங்க எப்படி இருக்கிறாங்களா? பாரதிக்கு அது எப்படி தெரிஞ்சதோ, எந்த பத்திரிகையில படிச்சானோ தெரியல. பர்மா தேசத்து பெண்கள் ஜனங்கள் தமது மனைவியரை, குமாரத்திகளை உள்ளறைகளில் கைதிகள் போல் அடைப்பது கிடையாது. குடும்பத்தில் அவர்கள் நிலை சுதந்திரமானது. கிராமாந்தரங்களில் கூட பெரும்பான்மை மாதர்கள் எழுத படிக்க அறிவார்கள். அடுத்து சயான் தேசத்து ஸ்திரீகள், புருஷர்களுக்கு எவ்வளவு சுதந்திரமோ அவ்வளவு சுதந்திரம் ஸ்திரீகளுக்கும் இருக்கிறது. திபெத் நாட்டு பெண்கள் முற்றிலும் சுயாதீனத்தில் இருக்கிறார்கள். பெரிய காரியங்களை அந்நாட்டு ஸ்திரீகள் உதவியின்றே மேல் வகுத்து நடத்துகிறார்கள் எழுதுறான் பாரதி. இதெல்லாம் எதுக்காக சொல்றான்? உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு பெண்கள் நன்றாக இருந்தாலும் அதை கண்டு ஒரு பெற்ற தகப்பனை போல இங்கே இருக்கிற பாரதி மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன், மண் விடுதலை என்று வருகின்ற பொழுது கூட பாரதி இந்திய கவிஞன் என்கிற அளவிலே சுருங்கி விடுகின்றான். பெண் விடுதலை என்று வருகின்ற பொழுது உலக கவிஞனாகவே மகாகவி பாரதி மாறுகின்றான். பெண் விடுதலைக்காக அவன் உண்மையிலேயே வருத்தப்படுகிறான், உண்மையிலேயே அக்கறையோடு வழிகாட்டுகிறான். அவர்கள் துன்பப்படுகிற பொழுது இவன் துடிக்கின்றான். மகாகவி பாரதிதான் நேற்றைய, இன்றைய, நாளைய உலகத்து பெண்களுக்கெல்லாம் நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனுமாய் விளங்குகிறான் என்கிற அடிப்படையில் பார்க்கிற பொழுது பெண் விடுதலையே அவன் விருப்பம் என்பதை தீர்ப்பாக தர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம். என்ன வேகமா பிள்ளைகள் எங்கெங்க படிச்சிருக்காங்க பாருங்க, இல்லையா? கட்டுரையில நிறைய செய்தி இருக்கு. அநேகம் பேரு கவிதையை மட்டும் கையில் வச்சிருக்காங்க. கவிதையை மட்டும் வைத்திருந்தா பாரதியை கண்டுபிடிக்க முடியாது. ஏராளமான நூல்கள் இருக்கு பாரதி அவர் எழுதிய நூல்கள். அதெல்லாம் பார்த்தா தான் இதை பத்தி சொல்ல முடியும். அவர் எங்கெங்க புகுந்து சஞ்சாரம் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும் பிள்ளைகள், வரக்கூடிய பிள்ளைகள் அப்படி பேசணும். யாருதான் இதுல குறைச்சு பேசினாங்க? 4 பேருமே மிக அருமையா பேசியிருக்காங்க. அது மண் விடுதலையாக இருக்கட்டும், பெண் விடுதலையாக இருக்கட்டும், யாரும் யாருக்கும் சளைத்தவர்களாக பேசவில்லை, மிகச் சிறப்பாக பேசினார்கள். அடுத்த தலைமுறை இது வரணுமா இல்லையா, வளரணுமா இல்லையா? எங்களோட முடிஞ்சு போறதா இந்த பட்டிமன்றம்? இது வரணும். அதனால இந்த பிள்ளைகள் தகுதியாக தங்களை கொண்டு வந்துட்டாங்க. அதனால இவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு. 4 பேர். என்ன நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எதையா முடிவு சொல்றது? இதையும் தான் பாடி இருக்காரு, அதையும் தான் பாடி இருக்காரு. இவங்க பேசுற போது இது சரிதான், அவங்க பேசுற போது அது சரிதான். முடிவுக்கு வர முடியல, கொஞ்சம் கடினம், ரொம்ப கடினமா இருக்கு. இது எப்படி நம்ம ஒரு தீர்ப்பு கொண்டு வர்றதுக்கு எப்படி பார்க்கிறது யோசிக்கத்தான் வேணும். பாரதி அவங்க என்ன சொன்னாங்க? அவர் தேசிய கவி இல்லைங்களா? அது நம்ம கொடுத்திருக்கிறது தேசிய கவின்னு தான் அந்த காலத்துல போடுவாங்க. அவரே கட்டுரைகள்ல ஒரு உத்தம தேசாபிமானின்னு எழுதுறார். ஒரு உத்தம தேசாபிமானி அப்படின்னு எழுதினார்னா இப்ப அவர் தன்னை எப்படி சொல்ல விரும்பி இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்படி சொல்றாரே தவிர இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா சாவித்திரின்னு பேர் வைக்கிறார். இவர் பேரு பாரதின்னு இருக்கல. அதுக்கு பேரு வைக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க சாவித்திரின்னு ஒரு பேரு, காளிதாசன் பேரு, அப்புறம் சரஸ்வதி, சக்திதாசன். பூரா பொம்பளை பிள்ளைய விஷயமாவில் இருக்கு. நீங்களா பேர்களை பாருங்க, பூரா பெண்கள் பேராவில் இருக்கு. இப்படி வச்சிருக்காரு. இது என்னையா அது? அவர் அங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறார். 2 பக்கம் இருக்கு.
குறை சொல்ல முடியலை. என்னது, அவருடைய வாழ்க்கையை நம்ம அப்படி லேசா அப்படி பார்த்துக்கிட்டே வர்றோம்னா 1904க்கு பிறகுதான் அவர் எழுதியிருக்காருன்னு சொன்னோம். கவிதையை பார்க்கிற போது அவர் எது பக்குவப்படுத்தி இருக்கின்றதையும் கொஞ்சம் பார்க்கணும். சில பின்னணிகளை பார்க்கணும். என்ன பின்னணி பார்த்தோம்னா, பாரதியனுடைய வாழ்க்கையில பெண்மை ரொம்ப கோலோச்சு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எப்படி அப்படின்னு கேட்கலாம், நமக்கு யோசிச்சு பார்க்கணும்ல. அவருக்கு அவங்க அம்மா தவறி போயிட்டாங்க, தாய் இல்லை. தாய் இல்லை என்பதனால தாயை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கோவிந்தசாமின்னு ஒரு சாமியார்ட்ட போய் கேட்கிறாரு, எங்க அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு. அவருமே ஏதோ ஒண்ணு செய்து காட்டுறாரு, ஒரு வடிவம் தெரியுது அவருக்கு. அதுலதான் அவர் அவர்கிட்ட மயங்கிட்டார். இது எழுதுறாரு, அவருடைய வரலாற்று எழுதுறாரு. இப்ப தாயை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை ஒண்ணு. ரெண்டாவது என்ன பிரச்சனை, அவருடைய சித்தி கொஞ்ச நாளுக்குள்ளேயே மொட்டை போட்டுருச்சு. அந்த காலத்துல மொட்டை போடுறது சாதாரணம் இல்லையா, கொஞ்ச நாட்கள். இப்பெல்லாம் மாறிட்டோம். இப்ப பிள்ளைகள் பொட்டு கூட வச்சு வருது. எதுக்கு, அது முந்தைய நான் வச்சேன், இவர் வந்த பிற்பாடு தானே வச்சேன். பழைய காலம் நீங்க சொல்லிக்கிட்டே இரு. ஓ, இந்த பொட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வச்சது, இந்த பூ அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வச்சது. விரும்பினா அப்ப இல்லாட்டி இல்லை. நீ வைக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. நீ சொல்ற நான் வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கட்டத்துக்கு வந்துட்டான். ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை. அங்க சித்தி மழித்த தலை, அது என்ன பாடுபட்டு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாச்சா, மூணாவது இன்னொரு நெருக்கடி. அந்த சித்திக்கு பிறந்தது லட்சுமின்னு ஒரு பொண்ணு. அது சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் கேதாரநாத்துக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. எங்க காசியில கட்டி கொடுத்துட்டா, அவன் சின்ன பையன், இது சின்ன பிள்ளை. இது ரெண்டும் பக்கத்துல நிக்க முடியல. இது அவன் அடிக்குது. அவன் புருஷன்ற தோரணையில பேசினான், ஹாய் புயின்றான். அவன் ஓயாம வந்து பாரதி கிட்ட அழுகிறான். இப்ப இந்த குழந்தை சின்ன வயதில் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மன ஏக்கம் பாரதிக்கு இருக்கு. இது ராஜம் கிருஷ்ணனுடைய நூலை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா இந்த செய்திகள் எல்லாம் வரும், தெளிவாளி இருப்பாங்க. அதை விட இன்னொரு பெரிய செய்தி என்னன்னா, கங்கைக்கரையில பாரதி அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அது சின்ன வயசுல கங்கைக்கரைக்கு போயிடறானா, அநேகமா குமரகுருபரருக்கு பிறகு வடக்கே போய் இருந்து அந்த உலகத்தை பார்த்து பாடிய பேறு பெற்றவன், தமிழ் கவிஞர்களில் அந்த பேறு பெற்றவன் தான். அங்க போய் இருந்து பார்க்கலாம் பாருங்க. பார்த்தா அதிகாலை பொழுதுல பெண்கள் மழித்த தலையோடும் சோகம் சுமந்த முகத்தோடும் அந்த கரை அருகே வந்து நிற்குமா. நின்று ஒரு கணப்பொழுதுல தண்ணிக்குள்ள விழுந்துருப்பான். விழுந்து தண்ணியோட போதியே, கங்கையோடு போகிறோம், இங்கே இருந்து நாங்கள் சிரமப்படுவதை விட அங்கே போய் சேர்வது நல்லது என்று போகிற காட்சி இருக்கு பாருங்க. இத பாரதி பார்க்கிறான். இப்ப இது எல்லாம் அவனுடைய மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமா? ஒரு யூகம் தானே. இதெல்லாம் புத்தி நடந்திருக்கு. இதெல்லாம் அங்க காசியில இருக்கும் போதே. அதனாலேயே அவன் என்ன செய்யறான், காசியில பெண் விடுதலையை பற்றி ஒரு நாள் பேசுறாரு. அவரு எங்க, காசியில அவங்க பல கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு நாள் பெண் விடுதலையை பற்றி லட்சுமி கிட்டே சொல்றான், பேசு அப்படின்னு. அப்போ பெண் விடுதலை என்பது இங்கே உருவானது அல்ல. எங்க உருவாயிருச்சு அவருக்குள்ள? காசியிலே இது மெல்ல 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 அவருக்குள்ள இருந்திருக்கணும். ஆனா அங்க அவன் இருக்கிற போதே ஒரு நெருடல் வருது. என்ன அப்படின்னா, அவன் சுதந்திர இயக்கத்துக்காக பாடுபடுகிறவனாக அங்கங்க ஆட்களை பிடிச்சிட்டு சில காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ல போற மாதிரி. இளமை வேகம் இருக்கும்ல, அதனால அந்த ஆட்களோட போறான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இங்க கடிதம் வருது. யாருக்கு? செல்லம்மா பாரதிக்கு ஒரு கடிதம் வருது.
அந்த கடிதத்தை பார்த்தா பதறி போனாவா. அவ எழுதுற தமிழ் இருக்கு பாருங்க, வெளியே சொல்ல வேண்டாம், அவளதான் அவளுக்கு தெரிஞ்ச தமிழ். அவன் என்ன சொல்றான், நீ இதை பார்த்து பேசுறதை விட நல்ல தமிழ்ல எழுத பழகு அப்படின்னா மனைவிக்கு. அவன் எவனோ உங்ககிட்ட இன்னமும் சொல்லிட்டு போயிருக்கான், நீ அதை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் உண்டு இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப அங்கேயே அவனுக்குள்ளே கொஞ்சம் இந்த உணர்வுகள் வந்துருச்சு. வந்தவர் பாடம் என்ன செய்யறானா, காசியில இருக்க முடியல, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிற்பாடு அவன் முதல்ல எட்டயபுரத்தில் இருக்கிறான். எட்டயபுரத்தில் என்ன விவகாரம்னா, இங்க ராஜா ஊர்வலம் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவரு ஊர்வலம் தான் வர்றாரு, அவர் ஊர்வலமா வர்றாரு, வீடு வீடா பாக்குறாரு. எதுக்காக? நல்ல பெண்கள் எங்கே? அந்த காலத்துல நம்ம புலவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த உலா பாரும்போது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன்னு சொல்லி பெண்கள் இவ்வளவு பேர் வந்து நின்று ராஜா ராஜா அப்படின்னு பாடுறதாக, அவங்க அவர் மீது காதல் கொள்ளுவதாக பாட்டு. யாரு? 5 வயசு பிள்ளை. ஏன்னா 5 வயசு பிள்ளை இப்படி பண்ணுமானா, வேற வழி இல்லடா, எங்களுக்கு இதை எழுதணும்டா, எழுதுறான்னா ராஜா ஏதாவது பிச்சை போடுவாங்க. அந்த காலம் அப்படி. அதனால இந்த நிலைகள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அந்த ராஜா வீதியில வருகிற போது அத சொல்லும் பாரதி சொல்ல, திமிங்கலம் போன்ற உடலும் ஓரேழு பெண்டிரும் உடனுரை வாழ்க்கை மன்னரை பாடி அழுத்தனன் நான். ஒரு 7 பெண்ணு உடம்பு எப்படி உடம்பு திமிங்கலம் பார்த்தேன். அங்க அரண்மனைக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் இவன் எவ்வளவு சரியா சொல்லியிருக்கான்னு தெரியும். உடம்பு அவ்வளவு பால் உடம்பு, அப்படி சாப்பிட்டு இருக்கான். திமிங்கலம் போன்ற உடலும் சிறிய புன்மதியும். அதுல போட்டா பாருங்க, ஓரேழு பெண்டிரும் உடனுடைய வாழ்க்கை அற்பரை பாடி அழுத்தனான் ஞான். அப்படின்னா ராஜாக்கள் பெண்களை எப்படி விலைப்பொருளாக ஆக்கியிருக்கிறான் அங்க பார்த்துட்டான். அதுல தகராறு வந்ததுன்னா அந்த ஊரை விட்டு ஓடி நீங்க மதுரைக்கு வர்றாரு. இன்னும் தேசம் பாடல, நீங்க நல்ல வரலாறு கொஞ்சம் திருச்சி பார்த்துக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் மண் விடுதலையை பாடல. இங்க மதுரைக்கு வந்த பிற்பாடு மதுரையில அவர் தமிழ் சொல்லி கொடுத்தாரு. அது என்ன சொன்னாரு, என்ன எது என்ன வரும் தெரியல. அதுக்கு பிறகு அவரு இங்க இருந்து யார் கையில பிடிச்சு போயிட்டாரு, சுதேசமித்திரன் அவரு கூட்டிட்டு போய் அவர் வச்சிருக்காரு. அவர் எப்படி ஆளு முக்கியம் பார்க்கணும். அவருடைய நோக்கம் என்ன, அந்த கூட்டிட்டு போனவர் இருக்காரு சுதேசமித்திரனுடைய ஆசிரியர், அவரு அந்த காலத்திலேயே அவர் பிள்ளைக்கு சீதரத்தை திருமணம் பண்ணி வச்சுட்டார். இல்ல போயா சின்ன குழந்தை திருமணம், அந்த பிள்ளை தவறில் நடந்து போச்சு, அந்த பையன் போயிட்டாரு. போயிட்டா அப்புறம் என்ன செய்யறது, ஒரு பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது, இதுக்காக இந்த குழந்தைய நான் பலியாக்குறதா, நல்ல கணவனா பார்த்து தேடி பிடிச்சு கட்டிக்கிட்டா. என்ன பாடுபட்டிருப்பாங்க அந்த காலத்துல. இந்த காலத்திலயும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா அங்கங்க பேசினா சாதியை கெடுத்துட்டாங்க சொல்லாமல. இந்த காலத்துல நீங்க அந்த காலத்துல அவ யாரு கூட போய் சேர்ந்திருக்கான்றதை நீங்க கவனிச்சுக்கன்னு சொல்றேன். அவரோடு போய் சேர்ந்தது மட்டுமல்ல, அங்க சேர்ந்ததன் விளைவாக அவன் என்ன செஞ்சுட்டான், ஒரு நூல் எழுதுறான். அது முழுமையா கிடைக்கல நமக்கு, சந்திரிகையின் கதை இல்லைங்களா. அந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கல. அது முழுக்க என்ன செய்யறான், நீச சாஸ்திரங்கள், ஆண்கள் எழுதி வைத்திருக்கிற நீச சாஸ்திரங்களை கங்கை கரையில் ஆழ குழி தோண்டி, அது விவேகானந்தர் சொன்ன சொல்லு, அதை தூக்கி அவன் போடுறான். ஆழ குழி தோண்டி போற இல்ல எரிச்சிரு அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஏன் அவனுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல, அப்பவே 904 பிள்ளை வந்துருச்சான்றது சரியா, அது கணக்கு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளை, அவனுக்கு அங்கிட்டையும் சிக்கல்.
அந்த காலத்துல இப்பவே பொம்பளை பிள்ளை பத்துட்டா அவன் அலறான் கிடந்து, நம்ம செய்ய என்ன செய்ய என்ன செய்ய அப்படின்னு. இப்ப அந்த காலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவனுடைய வாழ்க்கையில இப்படி பெண்களை சுற்றி 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 நெருக்கடி இருந்தது. இந்த நெருக்கடிக்கு இடையிலேயே அவன் என்ன செஞ்சிட்டான், விடுதலையை பற்றி அவன் எண்ணினான். அதுக்கு போனா அந்த பத்திரிகைக்கு போன ஒருபாடு அவர் எழுதுனது பூரா விடுதலையை பற்றி பாடு வேகமா எழுதுறாரு. எழுதுனதுனாலதான் என்ன செஞ்சுட்டான், பிரிட்டிஷ் அரசு இவரை கைது பண்ணணும் சொல்லி முடிவு பண்ணிட்டான். அப்போ ஒரு டூப் அடிச்சுட்டு, ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி விடுதலை வீரர்கள் எல்லாம் போய் இருக்கக்கூடிய இடம், அங்க போனா தான் காரியம் நடக்கும், அது ஒண்ணும் தப்பு இல்லை, அங்க போனா தான் இந்த காரியத்தை ஒழுங்கா செய்ய முடியும். அடிச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. விடுதலையை பற்றி எழுதினாரு, தொடர்ந்து கட்டுரையில் எழுதினாரு, எல்லாம் பாடினாரு, அதெல்லாம் ஒண்ணு குறை கிடையாது. இப்ப அங்க போயிட்டார். அங்க போன பிற்பாடுதான் அவர் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம சுத்தி பார்க்கணும். இப்ப அவருக்கு அங்க போன பிற்பாடு மண் விடுதலை நிக்குதா, பெண் விடுதலை நிக்குதா, ரெண்டையும் பார்க்கணும்ல. இவரு மண் விடுதலையில தான் தொடங்கி இருக்கார் இங்க சென்னையில் இருக்கும்போது. இங்க இருந்துட்டு அங்க போன பிற்பாடு இந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஓயோமா ஆள் வர்றான். இப்பயே நம்ம பார்க்கணும்ல, எதுக்கு வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. இங்க எது ஜெயலட்சுமி இருக்காளான்னு பாக்குறதுக்கு வந்தாங்க, சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி அப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு தான் மகளுக்கு சொல்றாரு, முறத்தை எடுத்து சாடு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தைரியம் கொடுக்கிறாரு, மகளுக்கு தைரியம் கொடுக்கிறாரு. சரி, மனைவி எப்படி அப்படின்னா பாவம், அந்த அம்மாவுக்கு எழுதவும் தெரியாது. அவர் கூட இருந்து இப்பவே கம்பெனி சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எப்படி இருக்குன்னா, இவர் ஒரு எம்எஸ்சி அப்படின்னா அந்த பொண்ணு அது ஒரு எம்எஸ்சி, அட்லீஸ்ட் ஒரு பிஎஸ்சி இருக்கணும் நினைக்கிறோம் இல்லைங்களா. அவர் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா இந்த பொண்ணு ஒரு 8,000 7,000 சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா சரின்னு நினைக்கிறான். அந்த அம்மா என்னத்துக்கு ஒன்னும் தெரியல. சக்கர செட்டியாரு, சக்கர செட்டியாரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர், அவருடைய மனைவி ஒரு நர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காரு. கிறிஸ்தவ பொண்ணு நர்ஸ். இந்த அம்மா சாப்பாடு போட மாட்டேன்றாங்க. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இவரு கெஞ்சிறாரு. மகாத்மா காந்திக்கு அங்க வந்த கதை, எங்க தென்னாப்பிரிக்கால வந்த தகராறு, அவருக்கு ஒரு நெருக்கடி வந்தது பாருங்க, சட்டியை கழுவுன்றாரு. பெரிய ஞானிகள் மேல போயிட்டாரு. சட்டியை கழுவுனா இந்த அம்மா எப்படி சட்டி, கஸ்தூரிபா எப்படி சட்டியை கழுவாங்க? அவன் யாரவன் ஏன் நிறத்துக்கு மேல இருக்கான். நம்ம ஊர் ஆளு நிறத்துல அப்படி இருக்கான், வயிற சுரங்கமா இருக்கான், அங்க இருக்கான். அப்ப என்ன செய்ய அந்த பொண்ணு முடியாதுன்னு, அது மாதிரி இந்த அம்மா முடியாது. அவன் இங்க இவரு சாப்பாடு போடு செல்லமான்றாரு. ரொம்ப சிரமம். அந்த அம்மா ஏதாவது சாப்பாட்டு பாத்திரத்தை கழுவிருச்சுன்னு வச்சுக்க, கை வச்சுன்னு வச்சுக்கோங்க, மடி சொல்லு என்ன இருக்கா இருக்குல்ல, மடி அப்படின்னு முடியாது, வரக்கூடாது. என்ன செய்ய, இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் மாரடிக்க வேண்டியிருக்கே நினைச்சிருக்கும்ல அந்த அம்மா. எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அந்த அம்மா. இப்ப இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு இடையில இந்த பொண்ணு போதலை. அது மட்டும் இல்ல, சீக்கிரத்துல பிள்ளைகளை அந்த காலத்துல கட்டி கொடுத்துடணும். நமக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஞானம் இருக்கும். நமக்கு தான், நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு காலத்துல ஒரு ஞானம் இருக்கும். என்னது, அந்த காலத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, சின்ன வயசுலயே பிள்ளைகளை கட்டி கொடுத்துரும். அப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பால் குடிக்கிற வயசுலன்னு, அதை கொண்டுட்டு போய் கட்டி கொடுத்துடணும்னு நினைச்சாங்க. அது சிறு வயசுல கொண்டு போய் கட்டி ஏன்டா அப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கற்பு அப்பதான் சரியா இருக்குமா. இந்த கூத்தை எங்கேயாவது கேட்க முடியுமா? கற்பு குறையாம இருக்குங்க. அதுக்காக தான் சின்ன வயசு. அதை விட இன்னொரு கேஸ் உண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல. இதெல்லாம் இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளுக்கு போனா தான் தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு வீட்டுக்காரர் பேர்ல வழக்கு போட்டுட்டான். என்ன வழக்கு அப்படின்னா, மாதிரி இவர் என்னாரு, என் வீட்டுக்காரரு
எனக்கு இப்படி இத்தனை பிள்ளைகள் இருக்கு, என் வயசு இது, என் பிள்ளைகள் வயசு என்னென்ன இருக்கு, இந்த நிலையில் இருக்கு, எனக்கு சாப்பாட்டு கூட கொடுக்க மாட்டேங்கிறார், ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி அரசாங்கம், அப்போ வெள்ளக்காரங்க காலம், அரசாங்கத்தில் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு வக்கீல் சொல்லி கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டாச்சுன்னு சொன்னா அவன் இருக்கான் பாருக்கு புருஷங்காரன், அவன் வில்லங்கமான ஆளு, நம்ம வக்கீல்களுக்கு தெரியணும்ல இந்த வரான். அவன் என்ன செஞ்சிட்டான், உடனே அவர் ஒரு பதில் மனு கொடுக்குறாரு. என்னன்னா, என் மனைவியினுடைய வயது என்ன வயது, அவளுக்கு 28 வயசு அல்லது 35 வயசு, 35 வயசு வச்சுக்கோங்களேன், சர்டிபிகேட் இருந்தாங்க. ஏன் வயசு 18 வயசு இந்தாங்க சர்டிபிகேட். எங்களுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வயசு அவளுக்கு 35 வயசா, இந்த பிள்ளைக்கு இருக்கிற வயசு என்னது, அவன் 20 22 வயசு, எனக்கே 18 வயசு ஆகுது, எனக்கு எப்படிங்க 25 20 வயசுல பிள்ளை இருக்கும், என்னங்க கொடுமை இது அப்படின்னு அவன் போட்டான். போட்டுட்டா அந்த பொண்ணு பதறி போயிட்டா, வக்கீலும் பதறிட்டாரு. நம்ம வக்கீல அவர் ஒரு நம்பிக்கையில போட்டுட்டாரு. அவர் உடனே கோர்ட்ல இதை நான் இந்த கேஸை திரும்ப வாங்கிக்கிறேன், நான் வேற ஒரு அபிடவிட் அதுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரி கொடுங்க அப்படின்ட்டான். அபிடவிட் என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது அவர் கொடுத்திருக்கிற வயசெல்லாம் சரிதான், அதுல எதுவுமே தப்பு கிடையாது, ஆனால் எங்க ஜாதி வழக்கம் இதுதான், எனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இவருக்கு பிறந்த பிள்ளைகள் அல்ல, என் மாமனுக்கு பிறந்த பிள்ளைகள். ஏன் அப்படி என்றால், என் வீட்டுக்காரரே அவங்க அப்பாவுக்கு பிறந்தவர் இல்லை, அவங்க தாத்தாவுக்கு பிறந்தவர். வரிசையா சொல்றான், இதுதாங்க எங்க ஜாதி வழக்கம், இதுக்கு எங்க ஜாதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இன்னாரு இன்னாரு. அப்ப அந்த காலத்தில் நாட்டாமைன்னு கணக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, நாட்டாமைகளை பூரா கணக்கு கொண்டாந்து இந்த பாருங்க இந்த பாருங்க இவங்களை கேளுங்க அப்படின்னா அவங்க பூரா வந்து இப்படி நிக்கிறாங்க. ஆமா ஆமா, வெள்ளைக்காரன் வெளத்துக்கு போய் என்னடா கொடுமையா இருக்கு, ஏண்டா இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அவன் சொன்னா, அவருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கா பாருங்க அதுக்கு பதில். அதாவது இந்த பையனுக்கு இந்த வயசுல கல்யாணம் கட்டி வச்சாச்சுன்னா, ஒருவேளை தகப்பன் மூலமா பிள்ளை பிறந்துருது, இந்த பையன் குழந்தை இல்ல சின்ன வயசுல இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இறந்துட்டா புத்திரன் இல்லாம இவன் இறந்துட்டான்னா எங்க போவான், நரகத்துக்கு போவான். அதுதான் அப்பா வழியில ஒரு பிள்ளை இருக்குல்ல, அதுக்காகத்தாங்க நாங்க இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது எங்க சாதி வழக்கம், எங்க நம்மாளுங்க இது செஞ்சிருக்கான். இது நீங்க 1930-32 குடியரசு பத்திரிகையை பார்த்தீங்கன்னா இந்த கதை பூரா இருக்கும், கோர்ட் செய்தி அப்படியே இருக்குது. இதுவும் இருந்து ஆச்சுங்களா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு மூத்த பிள்ளைக்கு வயசு 18, இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க அப்பாவுக்கு என்ன வருத்தம்னா, என்னடா இவ்வளவு காலம் ஆகி நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே, சொத்தை அனுபவிக்க ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு, பத்திரிகைகள்ல விளம்பரம் பண்றாரு. விளம்பரம் பண்ணி, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, 3 பொம்பளை பிள்ளை, அது போல வேற வீட்டுக்கு போற பிள்ளை, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், அதை பெற்று தருவதற்கு ஒரு இளம் பொண்ணாக வேணும். அவர் வயசு எத்தனை, 55. 55 வயசுல அவர் இவளுக்கு இடையில அவர் பிள்ளை 2வது பிள்ளையை இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த பிள்ளை ஒரு மலையாளியை கூட்டிட்டு ஓடி போயிடுச்சு. நீங்க அதை போல பாரதியுடைய கட்டுரையில பார்த்திருக்கலாம், கட்டுரையை இந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. அப்படின்னா ஊருக்குள்ள என்னென்ன நடக்குது, இதை விட மாதவையா ஒரு ஹிந்து பேப்பர்ல இருந்து ஒரு கடிதம் போடுறாரு, அதை பத்தி பாரதி குறிப்பிட்டு எழுதுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கிழவி அம்மா, அதுக்கு 98 வயசு, அவருக்கு அவர் மகனுக்கு
75 வயசு. 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். பத்திரிகையில அவர் விளம்பரம் கொடுக்கிறார். 16 பெண்களுடைய பட்டியல் வருது. அவ்வளவு பேர் எப்படி வயசு? 15 வயசு 18 வயசு, மிக குறைந்த வயசு. இந்த கொடுமையெல்லாம் எடுத்து எழுதுறாயா பாரதி? இவ்வளவு எழுதிட்டு என்னடா நாடு இது? ஏண்டா இப்படி போச்சு? இது அல்லடா, இது வேதத்துக்கு விரோதமானது, நம் ஊருக்கு இது அடுக்காது, இதை ஒழிச்சு கட்டணும் என்று சொல்லி பாரதி கடுமையாக முயற்சி பண்ணுகிறார். ஏன் இவ்வளவு சொல்ற அப்படின்னா, விடுதலையை பற்றி அவர் எழுதி கொண்டிருந்த வேகத்திலேயே மெல்ல மெல்ல அவருக்குள்ளே ஒரு தளர்ச்சி வருது. என்ன தளர்ச்சி? விடுதலையே ஊருக்குள்ள ஒரு பத்திரிகை போட்டு பார்க்கிறாரு, பத்திரிகை விற்க மாட்டேங்குது. நம்ம ஆட்கள் எப்படி பத்திரிகை வாங்குவோம்? பெரிய பெரிய பத்திரிகைகளை இப்படி எப்படி படம் போட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப லட்சியங்களோடு தொடங்கப்பட்ட சில இதழ்கள் இருக்கு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. தமிழின் வளர்ச்சிக்கு அவர்கள் சாதித்திருக்கிற சாதனை மிக பெரிது, மிக பெரிது. ஆனா அவங்க நிலைமை இப்படி என்ன ஆகி போச்சு? அட்டப்படத்திலேயே அரை டிராயரோட நிக்குது அந்த பிள்ளை. அதுக்கும் குறைச்சி போடலாம்னு ஆசை தான். இப்ப வரைக்கும் அந்த பிள்ளை போடல, இனிமே போடும். போடுறானே. அப்போ இந்த மாதிரி இப்பவே அதைத்தான் நம்ம பையனை வாங்குறான் அப்படின்னு போறோன்னே படத்தை பார்க்கறான். சூப்பர் படம். நம்ம கொண்டு போய் அவன் வகுப்பறையில் இதுல ஹாஸ்டல்ல கொண்டு போய் ஒட்டி வச்சிடறான். சோர்ல நீட்டா வச்சுட்டா அவரு சூப்பர்னண்ட் இப்படி வர்றாரு, இப்படி பாக்குறாரு. அவரு இது என்னப்பா அப்படின்னாரு. பாருங்க சார், சும்மா பாருங்க. அதுக்குள்ள இன்னொருத்தன் அவர் பார்க்காததாடா, என்ன செய்ய? அப்புறம் அவருக்கு கும்பிட்டு வர்றேன்ப்பா, இங்க ஒட்டாதடா, புஸ்தகத்துல வேணா ஒட்டிக்கடா, அங்க வேற ஒண்ணு ஒட்டி இருக்கோம் சார், அதையும் பாக்குறீங்களா? என்ன செய்வீங்க நீங்க? பெரிய பத்திரிகை நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னா, பாரதி இந்தியா பத்திரிகை, சக்கரவர்த்தி பத்திரிகை, அவன் நிறைய பத்திரிகை போட்டு பார்த்தான், ஒன்னும் ஓடல, விக்கல. அதனால மெல்ல 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 அவனுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்து விட்டது. அந்த மாற்றம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா அப்படின்னு இந்த தீர்ப்புக்கு நீங்க பதில் சொன்னா போதும் நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் என்னன்னா, பாருங்க இந்த பாட்டு, இந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா போதும். இந்த இதுக்கு நல்லா அவர் சொல்லிட்டாரு. தேசத்தின் சக்தி ரூபங்களாகிய மாதர்களை அறிவின்மை என்னும் பேருருளில் ஆழ்த்தி வைத்துவிட்டு தேசாபிவிருத்தி தேசாபிவிருத்தி என்று கூக்குரல் இடுவோரின் பேதமையை என்னென்று உரைப்பேன் சொல்லிட்டு, can man be free if woman be a slave? கேள்வியை பார்த்தீங்களா? என்ற ஆங்கில புலவர் வாக்கு நம்மனோர் மனத்திலே எப்போதும் நீங்காமல் தங்கி இருக்க தகும். இதை ஒண்ணு சொல்லிட்டாரா? சொல்லிட்டு இதை விட்டுருங்க. இதுக்கு அப்பால முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அவர் சொல்ல விரும்புறது ஒரு இடத்துல, அவன் பாரதியின் கோபத்துக்காக இந்த இதை காட்டுறேன். அவன் என்ன செஞ்சான்? பெண்களை கேவலப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள் அடுத்த பிறவியில் நபும்சர்களாக பிறப்பார்கள். கடுமையான வார்த்தை இது இல்லைங்களா? நபும்சகர்னா அதுக்கு மேல நான் சொல்றேன், நம்பர் 9 அது இப்பதான் விளங்கு. இப்ப அதானே நபும்சகர்னா எளிதா விளங்குறதுக்கு அதான் எழுதி விட்டான். எழுதுனா கோபால பிள்ளை அப்படின்றவருக்கு ஆத்திரம் வந்துடுது. எழுது, நீ ஒண்ணு குறை சொல்ற, நானே அதுக்காக உங்களை ரொம்ப பெரியதா, அதுக்காக நீங்க அவங்க ஆம்பளை எல்லாம் போய் இப்படி பிறப்பான் போற வர நீ எழுதலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு கடிதம் போடுறாரு. அந்த கடிதத்துக்கு அவர் என்ன எழுதுறாரு? ஆனாலும் பாரதி சொல்றாரு, ஸ்திரீகளின் நிலைமை, கீழ்ச்சாதியாரின் நிலைமை, ஏழைகளின் நிலைமை, மிருக பட்சிகளின் நிலைமை, இவற்றை குறித்து எழுதும் போது மேற்படி மாதர் முதலான எளிய வகுப்பினருக்கு, மாதர் முதலான எளிய வகுப்பினருக்கு
சிறிதேனும் ஈரம் இறக்குமின்றி கொடுமைகள் செய்யும் மக்களின் மீது சில சமயங்களில் என்னையும் மீறி கோபம் வந்து விடுகிறது. என்ன மீறி கோபம் வந்தது யாரு? பெண்களுக்கு நீங்கள் தீமை செய்யறது இருக்கு பாருங்க, அதை பார்க்கிற போது என்னை மீறி கோபம் வந்து விடுகிறது அப்படின்ட்டு தான் சொன்னாரு. அந்த கதை கொத்து அந்த பகுதியில் சொல்றாரு, ஆண் பெண்ணுக்கு நடத்தும் அநியாயம் சொல்லுக்கு அடங்காது. பாரதி ரொம்ப பாடுபட்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவனை கேட்காமலே அவன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருச்சு அந்த அம்மா. இதெல்லாம் பெரிய அவன் வாழ்க்கையில சோகங்களை அவன் எவ்வளவு சுமந்திருக்கான் அது சொல்ல முடியாது. அவன் வீட்டில் இல்லாத நேரம் இந்த பொண்ணு பாண்டிச்சேரி விட்டு கிளம்பி போயிருச்சு. ஆனா எந்த ஆம்பளை சகிச்சுக்கிட்டு இருப்பான் யோசித்து பாருங்க. ஆனா அவ்வளவையும் சமாளிக்கிறான். மனசுக்குள்ள அப்படி வெம்பி தணிகிறான். வெந்து தணிந்தது காடு நானே, அவனுடைய மனசு அப்படி வெம்பி தணிந்திருக்கு. அவன் சொல்றான், அது பெண்களுக்கு நடத்தும் அநியாயம் சொல்லுக்கு அடங்காது. அதை ஏட்டில் எழுதியவர் இல்லை, மன்றிலே பேசியவர் யாரும் இல்லை. அதான் அவனுக்கு வருத்தம். இது சொல்ல தயவு செய்து பழைய செய்தா இருக்கனால நான் வாசிறேன். பறையனுக்கு பார்ப்பானும் கருப்பு மனுஷனுக்கு வெள்ளை மனுஷனும் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். பெண்ணுக்கு ஆண் நியாயம் செய்வது அதையெல்லாம் விட முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். என்னத்தை சொல்லுவீங்க? இது விடுதலையை பத்தில அவன் சொன்ன விஷயம், மேல இருக்கிறது விடுதலை பத்தில சொல்லுற விஷயம். அதை சொல்லும் போது இதுக்கு மேல முக்கியமான ஒரு செய்தி, இந்த பாஞ்சாலி சபதம் வந்ததுனால அதுல இருந்து மட்டும் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். பாஞ்சாலி சபதத்தில் அந்த காலத்திலிருந்து பெண்ணுனா ஒரு போக பொருள், ஒரு தட்டு முட்டு சாமான் நம்ம ஆட்கள் அப்படித்தான் வச்சிருந்தான். அதுல பாஞ்சாலியும் அதுக்கு விலக்கு இல்லை இல்லையா? தெய்வ பிறவிய கூட என்ன பாடுபடுத்திருக்கோம்னு நமக்கு தெரியுது. சரி, அவளுக்கு அது அரச அவையில அந்த சேலையை உயிராக இல்லையா? அதை உரியும் போது வியாசர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அவர் சொல்ற செய்தி, அப்போது திரௌபதியின் வஸ்திரத்தை இழுக்க இழுக்க கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால் அதை போல இன்னும் அநேக வஸ்திரங்கள் உண்டாயின. ஜனமேய ராஜாவே தர்மத்தை காப்பாற்றினதனால் மறுபடியும் பல நிறங்கள் உள்ளவையும் சுத்த வெண்மையான அநேக வஸ்திரங்கள் நூற்றுக்கணக்காக உண்டாகி கொண்டே இருந்தன. இவ்வளவுதான் அவர் சொல்ற, வியாசர் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவுதான். பாரதி உள்ள போகிறான், அவன் கதைக்குள்ள உள்ள வரணும்ல, அதை எப்படி சொல்ல வரணும்னு பாக்குறான். பாத்தீங்களா? அவன் சொல்லும் போது சொல்றான், பொய்யதம் துயரினை போல். அந்த துகில் எப்படி பெருகுச்சுன்றதுக்கு இவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் வச்சுக்கங்க. பொய்யதம் துயரினை போல், நல்ல புண்ணிய வாழதம் புகழினை போல், தையலர் கருணையை போல். இது தேவையில்லைங்க, தையலர் கருணையை போல் அதையும் வச்சுக்கங்க. வச்சுட்டு கடல் சலசலத்து எரிந்திடும் அலைகளை போல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 வரி போட்டா பாருங்க. பெண்ணொழி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் உயர்வது போலான. பெண்ணொழி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் வளர்வது போல அப்படின்னு இந்த இடத்துல பெண்ணை பத்தி பெருசா சொல்றவன் நினைக்கிறான் பாருங்க. பெண்மைதாம் தெய்வீகமாம் காட்சியடா. அந்த பெண்ணை பத்தி அவனுக்கு சொல்லணும் ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா ஆசை கடலின் அமுதடா இல்லைங்களா? பெண்மைதான் தெய்வீகமாம் காட்சியடா என்று அவன் சொல்லுகிற இந்த செய்தியை பார்க்கும்போது, ஒண்ணு, இவர் மகளை விட்டு பேச விடுறாரு. ஒரு முக்கியமான இடம், அதை நான் சொல்லித்தான் ஆகணும். மகளை விட்டு பேச விடும்போது அந்த பொண்ணு பேசுது, மக்களே நாம இப்ப யாரை எதிர்த்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு பெண்ணு தன்னுடைய ஆட்கள் தோழிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதாக சொன்ன விஷயம். நமக்கு அநீதி செய்யும் ஆண் மக்களுடனே நாம் அன்பு தழைகளில் கட்டுண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? தழைகளில் கட்டுண்டு இருக்கிறோம். நமக்கு அவர்கள் அண்ணன் தம்பிகள், மாமன் மைத்துனர், தந்தை பாட்டனார்,
யார சொல்றாரு இவரு? பாரத கதையை கொண்டாடுறாரு. நமக்கு கணவர் காதலராகவும் வைத்திருக்கின்றனர், இவர்களே நமக்கு பகைவராகவும் மூண்டிருக்கையிலே இவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்பதை நினைக்கும் போது என் மனம், இங்கதான் விஷயத்துக்கு வராரு, குருச்சேத்திரத்திலே போர் தொடங்கிய போது அர்ஜுனனுடைய மனது திகைத்தது போல திகைக்கிறது. இந்த பெண்ணுக்கு எதை எடுத்து கொடுக்கிறார் பார்த்தீங்களா? பயப்படக்கூட அர்ஜுனன் திகைச்சது போல உனக்கு ஒரு கீதை கிடைக்கும், நவீன கீதாச்சாரியன் நான் என்று சொல்லுகிறார் போல பெண்களுக்காக அவர் எடுத்து பேசுகிற இந்த முறையை பார்த்தா அதுக்கு மேலே இவர் ராகவேங்கார் வீர தாய்மார்கள் ஒரு கட்டுரை எழுதிட்டார். அந்த கட்டுரையை படிச்சுட்டு அவர் என்ன செய்ய, ராகவேங்கார் அவர் கட்டுரையை படிச்சுட்டு அவர் சொல்றாரு, இதுவரை சிறுமை சேற்றில் ஆழ்ந்து கிடந்த நீச பாரதம், பாரதத்தை எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? சிறுமை சேற்றில் ஆழ்ந்து கிடந்த நீச பாரதம் போய் மகாபாரதம் பிறக்கும் தருணம் வந்து விட்டது, மகாபாரதம் பிறக்கும் தருணம் வந்து விட்டது என்று சொல்லி பெண்கள் விஷயத்துக்காக இவ்வளவு எழுதுவார்னா எப்படி சொல்ல? விடுதலைக்காக அவர் பாடியிருக்கிற பாட்டு ஏராளம் ஏராளம். ஆனா கடைசி வரை பெண் விடுதலையை அவர் விடலை. நாட்டு விடுதலையை கூட கடைசியில விட்டுறார். ஒரு இடத்துல கட்டுரை எழுதுறாரு, நீ போராடினாலும் போராடாவிட்டாலும் விடுதலை கிடைத்தே தீரும், இந்த கதை எனக்கு வேண்டியதில்லை அப்படின்றார். இந்த கதை எனக்கு வேண்டாம், நீ ஆனாலும் ஆகாவிட்டாலும் விடுதலை கிடைத்தே ஆகும், தாராளமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு காம்ப்ரமைஸ் பண்றாரு. என்ன காம்ப்ரமைஸ் அப்படின்னா, நாங்க சுதந்திரம் கேட்கிறோம், வெள்ளக்கார ஆட்சியில நாங்களும் ஒரு ஆளா இருக்கணும். இந்த காமன்வெல்த் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளவே தவிர நாங்க முழுமையான சுதந்திரத்தை கேட்கல. இதெல்லாம் காம்ப்ரமைஸ் எதுக்காக? அவன் பண்ற கொடுமை தாழ மாட்டாம, பாரதி சுத்த வீரன், கொடுமை தாழ மாட்டாம அங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாரு. ஆனா காந்தியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பெண்கள் விஷயத்திலே நீச பாரதம் மகாபாரதம் என்ற ஒரு போர்ப்பரணி தொடங்குகிறார் என்று சொன்னால், பெரியோர்களே, மண் விடுதலை முடிந்து போனது, இன்னும் பாக்கி இருப்பது பெண் விடுதலை தான். அதனால இந்த மண் விடுதலையை அவர் நிறைய பாடியிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இனி நாம் தொடங்க வேண்டியது இந்த பெண்களுக்கு. அதனாலதான் கிடைச்சனா, பெண்களே தர்மயுத்தம் தொடங்குங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அவன் சொல்லுகிற அந்த வேகத்தை பார்த்தால் நிச்சயமாக அவனுடைய மனம் முழுக்க பெண் விடுதலையில் ஆழ்ந்து கிடந்திருக்கிறது. அதனால மண் விடுதலை பாடுகிறான், பெரிதுமாக விரும்பி நிற்கிறது. பெண் விடுதலை என்று சொல்லி உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கலக்கம் கூட இருக்கலாம், என்னையா இப்படி இந்த ஆள் முடிச்சுட்டான் அப்படின்னு. நான் பெண் விடுதலையை விரும்புகிறவனாக இருப்பதனாலே, ஏனென்றால் இன்னும் விடுதலை பெறாதவர்கள், விடுதலை பெற்ற சுதந்திர பாரதத்திலே விடுதலை பெறாத மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விடுதலை செய்வதற்கு ஒரு போர்க்களம் தொடங்க வேண்டும் அல்லவா? அதற்காகவே பாரதி பெண் விடுதலையை தான் பெரிது விரும்பினான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you.
செய்யும்.